எனக்கு லிரிசிஸ்ட் ஆகணும் தான் சார் ஆசை. சூப்பர். எனக்கு இப்போது என்ன சந்தேகம் அப்படின்னா சார், நம்ம வந்து நிறைய தேய்ச்சொற்கள் ஆகிருக்கும்ல சார், கண், தேன், மலர், நிலா, இதெல்லாம் ஓமையாக யூஸ் பண்ணி நிறைய பாட்டு வந்துருச்சு. ஸோ ஒரு பாடலாசிரியராக நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. 100%. அப்போ நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்லேருந்து தற்கால இலக்கியங்கள் வரை எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது சார். கரெக்ட். ஒரு திசை தெரியாமல் சுற்றுற மாதிரி இருக்குது சார். இது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம பயிற்சியை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சார் எனக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் மாடர்ன் லிட்ரேச்சர்லேயும் போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர்லேயும் ரொம்ப ஆர்வமுடைய ஒரு பையன். நான் கொஞ்சம் நவீன கவிதைகள் மீது பயங்கர ஈடுபாடு கொண்டவன். அடிப்படையில் நான் தமிழ் இலக்கியம் படித்தவன். ஆனால் நான் எழுதுறது என்ன தெரியுங்களா, ட்ரெண்டிங் லிரிக்ஸ் தான். குட்டி பட்டாஸ் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் பேபி நீ சுகர் சுகருமான்னு ஒரு பாட்டு வந்துச்சு. லாஜிக்கலி யோசித்து பார்க்க போனால், நான் பாடல் எழுதுனதுக்கு பிறகு, இப்போ எழுத வந்ததுக்கு பிறகு, என்னோட பாடல் தொடர்ச்சியாக ஹிட் ஆன பிறகு கிட்டத்தட்ட நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகி போயிட்டேன் நான். இப்போ ஒரு ஆபத்தான காலகட்டங்களில் நீங்கள் வந்திருக்கீங்க, அல்லது ஆபத்தான காலகட்டங்களில் தான் என்ன மாதிரி நானும் பாடலாசிரியர்கள் இருக்கோன்றதையும் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று, இந்த தலைமுறைக்கு ஒரு தமிழ் தேவைப்படுதுங்க. அந்த தமிழுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. மெட்டுக்களை நிரப்புனா போதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதையும் தாண்டி ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் வருது, ரொம்ப குறைவாக வருது. ஆனால் இங்கே முதல்ல எப்படின்னா, ஒரு பாட்டு எப்படின்னா, ஒரு பாட்டு வந்து எங்கேயாவது ரேடியோவில் ஓடும், அதை கேட்டு மக்கள் அதை பற்றி பேசுவாங்க, பத்திரிகைகள் அதை பற்றி எழுதும், இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆகும், டிவியில் வரும், அதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வழக்கமாக உள்ள ஈக்கோ சிஸ்டம். இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, பாட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சுன்னா, ஒரு நம்பர் கேமுக்குள்ளே நம்ம போயிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முன்னாடி எல்லாம் வியூஸ் கணக்கு இருந்துச்சு. இப்போ வியூஸ்குள்ளே போய் மாற்றிட்டோம். இப்போ பிரபலங்களுடைய பாடல்களாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடியவங்களோட பாடல்களாக இருக்கட்டும், நாள் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நம்பர் 1 இந்த பிரச்சனை. இன்னொன்று, நம்ம என்ன நல்ல தமிழ் எழுதினாலும் பூமர்தனமாக எழுதுறாங்கன்னு ஒரு இது வந்துடுது. 2வது, சார் இந்த உள்ள ஜென்சிக்கு பாட்டு எழுதுற மாதிரி எழுதுங்க சார்ன்ற ஒரு வந்துருச்சு. ஜென்சினா இப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் சொன்னீங்க பார்த்தீங்களா, தேய் வழக்கு சொற்கள், அதெல்லாம் போன நூற்றாண்டோட செத்து போயிடுச்சு. இப்போ நம்ம புதுசாக ஒன்று கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அறிவோ மூளையோ தேவையோ இல்லையோ அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு நாங்களும் இருக்கோம். ஸோ இந்த குழப்பம் எங்களுக்கும் இருக்குங்க. என்னுடைய சந்தேகத்தை நான் இந்த வாய்ப்பு தவற விட விரும்பலை சார், அதனால தான் ஒன்று கேட்குறேன். 10 கேள்வியோட கேளுங்க. நமக்கு இப்போ யாப்பு பழக சொல்லுவாங்க சார், லிரிசிஸ்ட் வர்றதுக்கு யாப்பு பழகலாமா? இல்லை இந்த திசை எனக்கு தெரியல சார், என்ன மாதிரியான இலக்கியங்களை நம்ம படிக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், தற்கால இலக்கியத்தையும் சங்க இலக்கியத்தையும் அது தெரியல. நீங்கள் அவ்வளோ அளவுக்கு போவே இல்லைங்க, சிம்பிளுங்க. அதாவதுங்க, இப்போ நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க, தூரமாக ஏதோ போட்டிருக்கு, இல்லைன்னா மைண்டில் ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ பாடுறீங்கன்னு நினச்சிங்க, திடீர்னு லிரிக் மறந்துட்டு போயிருது, சும்மா இருப்பீங்களா? நீங்களா ஒரு லிரிக் போட்டுக்கிறீங்களே, அதை வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க தான் லிரிசிஸ்ட்னு நான் சொல்கிறேன். சிம்பிள். இப்போ இதே மாதிரி சீசன்ல தான் சார் வட சென்னையிலையும் கார்குழல் கடவேன்னு ஒரு பாட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த பின்புலத்துக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாட்டியும் ஒரு தூய தமிழை வச்சு விவேக அருமையா எழுது நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி சொல்லாடல் பிடிக்கிறாங்கல்ல, அது ரொம்ப ஆக்சுவலா அது நீங்க விதிவிலக்குகளை பத்தி பேசுறீங்க, நான் விதிகளை பத்தி பேசுறேன். அதுதான் இங்க சிக்கல். என்னென்ன பெரும்பான்மை சமூகம், பெரும்பான்மை இசையமைப்பாளர்கள், பெரும்பான்மை இயக்குனர்கள் என்ன விரும்புறாங்கன்றது ரொம்ப ஃபர்ஸ்ட்டுங்க. ஒரு விஷயம், நம்ம ஒரு பிரமாதமான இப்ப கார்த்திக் நேத்தா இப்படிதான் எழுதுவேன்னு ஒரு விஷயத்துல இருக்காப்ல, உமாதேவி இப்படிதான் எழுதுறேன்னு ஒரு விஷயத்துல இருக்காங்க, அரிமதி இப்படிதான் எழுதுவேன்னு ஒரு விஷயத்தை எழுதிருக்காங்க. ஆனா நாமுத்துக்குமாரோட ஸ்கேல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், வைரமுத்தோட ஸ்கேல் முக்கியம். ஏன்னா வைரமுத்து எல்லா ஜானரையும் எழுதுவாரு, நாமுத்துக்குமார் எல்லா ஜானரையும் எழுதுவாரு. நீங்க இந்த படம் நான் அனல் மேலே பணித்துலையா, அது என்ன படம் வந்துச்சு, அது வாரணமாயிரம்ல எல்லா பாட்டும் தாமரை, ஏத்தி மட்டும் நாமுத்துக்குமார். லாஜிக் அதோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்ப ஏத்தி தாமரை அவங்க எழுதலாம், ஆனா அவங்க எங்களுக்கு இதான் ஒரு கொள்கை பிடிப்புன்னு அவங்க எழுதுறாங்க. இத்தனைக்கு மாசத்துல ஒரே ஒரு பாட்டு தான் அவங்க எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கொள்கை நாங்க வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு லிரிக் ரைட்டர். ஆனா இப்ப நம்ம இங்க வந்து ஒரு வணிக தளத்துல இயங்குறோம்ன்றத முதல்ல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க மட்டும் இல்ல, பாடலாசிரியர் எல்லாரும் நான் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். நான் போயம் எழுதுறதுக்கு நான் இங்க வரல, அதுக்கு காலச்சுவட உயிர்மையோ கனையாளியோ இருக்கு, நான் அப்படி எழுதிட்டு போயிடுவேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. இசையமைப்பாளர்களுக்கும் சரியா இருக்கணும், இயக்குநர்களுக்கும் சரியா இருக்கணும், ப்ரொடியூசருக்கும் சரியா இருக்கணும். இதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா
இது தனிப்பட்ட முறை நம்ம கருத்தை சொல்றதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணல. அந்த கேரக்டருக்கு அதுக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்கு. அதை வடிவமைச்சு அந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அப்ரூவல் வேணும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணுங்க. அடுத்த ஒன்று சார் கேளுங்க. இப்போ எனக்கு யுவபாரதி சார் எழுதுனதுல எனது உயிரை சாங் ரொம்ப பிடிக்கும் சார். அழகியல் ரீதியாக அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ முத்துக்குமார் சார் எழுதுனதுல அந்நியன்ல காதல் யானை வருகிறது ரெமோ, அது நம்ம அதிகம் கேட்காத வார்த்தைகளாக தான் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ண விரும்புவோம் சார். ஆஸ் அ பாடலாசிரியனா இப்போ 5 பாடலாசிரியரோட நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா நம்ம பாட்டு தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுல நம்ம சரி சொல்லாடெல்லாம் யூஸ் பண்ண ஆசைப்படுவோம். அந்த காதல் யானை வரி ரெமோவில் வந்து புதுசாகவே இருந்துச்சு சார். அல்ஜீப்ரா இவன் தேகம் அமீபாபாய் உருமாறும், கிங்கோப்ரா இவன் தேகம் குயின் எல்லாம் தடுமாறும். அப்படி அந்த சொல்லாடெல்லாம் இதை முத்துக்குமார்கிட்ட கேட்டிருக்கணும். ஆஸ் அ சீனியராக உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். சீனியரா நான் அவங்களுக்கு ஜூனியர். ஆக்சுவலாக இது என்னென்ன, நீங்கள் பாடலாசிரியராக ஆகணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் உங்கள் தாட்டெல்லாம் 20 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கே, அதுதான் யோசிக்கிறேன். இந்த பாட்டெல்லாம் வந்து எவ்வளோ இது, ஆனால் இந்த சொல்லாடெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல சார். அமீபா, கிங்கோப்ரா, குயின் இல்லை அதுக்கு முன்னாடி சில இது நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுங்க வைரமுத்துக்குன்னு ஒரு ஸ்டைலில் என்ன செய்வார்னா, வைரமுத்து, விஜய், பழனிபாரதி இவங்க 3 பேரும் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவாருன்னா, அந்தந்த காலகட்டங்களில் நடக்கிற சமூக விஷயங்களை சொல்லுவார் வைரமுத்து. என்னை தாண்டி நீ எங்கே போகிறாய், தோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனேன் ஒரு இடத்துல ஆகாய சூரியனை பாருங்களேன். சாமுராய் இல்ல, தோரா போரா அப்படின்ற மலைன்னு என்ன, ஏன்னா பின்லேடன் ஒழிச்சுக்கிட்டு இருந்த மலை அது. ரஷ்யாவை போலே துண்டாவதில்லை எந்த நாளும்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பாரு வாலி. இப்படி நம்ம ஆட்கள் எழுதுவாங்க. அப்பப்ப அந்த சமூக பொருளாதார மாற்றங்களை வந்து பாடல்களை கொண்டு வர்றது ஒவ்வொரு காலகட்டங்களையும் நடக்கிறது தான். அதை இவங்க தனித்துவமா பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி வர்றப்ப நீங்க சொன்ன மாதிரி இது இருக்கும். ஆனா முத்துக்குமாரோட ரொம்ப அற்புதமான பாட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, காதல் யானை கொண்டு வர. ஆக்சுவலி என்னன்னா அதுதான் அந்த காலகட்டங்களுக்கான ட்ரெண்டிங் சாங். அதோட அப்டேட் வெர்ஷன் தான் இப்போ நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு வர்றது. சார் அவர் சொல்லுவார், பாலு மகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்ததுனால பிக்சரைஸ்டாக எல்லாத்தையும் இப்போ காற்றிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை அந்த லைன்லாம் பிடிக்கும் சார். இருந்தாலும் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா வணிகரி. ஆக்சுவலாக அது கண் பேசும் வார்த்தைகள்னு ஒரு புத்தகம் அவருடைய பாடல் அனுபவங்கள் தொடர்பாக முத்துக்குமார் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட வரிகளை எழுதியிருக்காரு. அவர் ஏதோ ஊட்டி பக்கத்தில் ஒரு ஊருக்கு போனப்போ அந்த இதை எழுதியிருந்தார். அது சில நேரம் அது அப்படி தான் வரும், அப்படி வரணும். லிரிக்கேட்டர் அப்படி தான் இருக்கணும். டைரக்ஷனாக ட்ரை பண்ணுறேன், பாடலாசிரியர் ட்ரை பண்ணல. என்னென்னா சில நேரம் ஆஃபீஸில் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது தீபாவளி பொங்கல் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்போ மட்டும் சில பாட்டு நான் ரொம்பலாம் 2-3 லைனு கிட்ட பண்ணி பாட்டு. இப்போ எக்ஸாம்பிள் சின்ன பாட்டு, இப்போ காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன்னா, காற்று வாங்க போனேன் மொபைல் வாங்கி வந்தேன் என் நம்பர் வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன ஆனால், அந்த மாதிரி ஒரு 2-3 லைன் வருது. நான் கண்டிப்பாக சில பேர் கிண்டல் பண்ணி கூட பாடுவேன். இந்த மாதிரி நிறைய பாட்டு எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தைங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஞ்சம் 4-5 வரி போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சில வரிக்கு என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நான் பாடலை சொல்லணுன்றதுக்கு நான் முயற்சி பண்ணலை. பட் அந்த நேரத்துக்கு மட்டும் நான் ட்ரை பண்ணும்போது சிலது வருது. அதை கண்டினியூவாக அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் பாட்டை எழுதுறதுக்கு என்ன மாதிரி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் கேள்வியிலே நீங்கள் பதில் இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்க நான் பாடலாசிரியருக்கு முயற்சி பண்ணல அதனால் இதுன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையில்லைன்னு நினைக்கிறப்பயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் உடஞ்சி போயிருது. இப்போ உங்களுக்கு தேவைன்னா பைபிளில் கூட ஒரு வாசகம் வரும், விசுவாசிக்கிறவனே ரட்சிக்கப்படுகிறானே. உங்களுக்கு தேவைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பிரபஞ்சம் வேணும்னு நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கும். பட் உங்களுக்கு அது சரிங்களா. ஆக்சுவலி இப்போ உள்ள நவீன பாடல்கள் உள்ள சிக்கல் என்னென்னா இதுதான். ஒன்று ட்ரெண்டிங்னு நம்ம போயிடுறோம். நான் இங்கே இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எந்த பாடலாசிரியர்களை பற்றியும் நான் பேச விரும்பலை நான். ஆனால் தொழில் ரீதியான பாடலாசிரியர்கள் பெரும்பாலும் அப்படி செய்கிறது இல்லைன்றதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். மின்மினிகள் வரும் போகும், நிலா எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தொழில் ரீதியான பாடலாசிரியர்கள் எப்பயுமே அப்படி பண்ணவே மாட்டாங்க. சில நடிகர்கள் பாட்டு எழுதுறாங்க, சில மற்ற தொழில்நுட்ப சார்ந்த இயக்குநர்கள் கூட பாட்டு எழுதுறாங்க. சில பேர் ஹாபிக்கு மட்டும் அப்படியே போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுங்கன்னு நினைக்கிறேன். இந்த விழிகளில் அருகனில் வானம் வெகு தொலைவினில் துணைவினில் தூக்கம்னு ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. இருதயமே துடிக்கிறதா துடிப்பது போல் நடிக்கிறதான்லாம் ரொம்ப எழுதினவர். அவர் அடிப்படையில் ஒரு கேமராமேன் தெரியுங்களா, அவர் ஒரே ஒரு பாட்டு எழுதினார், அப்படியே போயிட்டார். அவர் போதும் என் மனசளவில் பார்க்கணும்னு நினைச்சேன். நம்ம ரவிவர்மன் தான் எழுதினாருன்னு நினைக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் இருக்காருல்ல, அவர் எழுதின பாட்டு தான். சில பேர் அப்படியே வர்றாங்க. சில பிரபல இயக்குனர்கள் பிரபல நடிகர்கள்லாம் பாட்டு எழுதுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அவங்க என்னென்ன ஏங்க அந்தந்த தொழிலுக்குன்னு அந்தந்த துறைக்குன்னு நிபுணத்துவம்னு ஒன்று இருக்குங்க. 20 வருஷமா ஒருத்தன் போராடி அவனுடைய அனுபவங்கள் வழியாக ஒரு பாட்டு எழுதுறதுக்கும் சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடுறதுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா?
ஸோ இதை ஏன் இப்படி பெரும்பாலும் இப்போ பாடலாசிரியர்கள் வந்து ரெண்டாம் பட்சமாக தான் தொடர்ச்சியாக மதிக்கப்படுறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக தாங்க இருக்கு. கண்டுக்கிறவே மாட்டேன்றாங்க. இதில் நீங்கள் எதிர்கால இயக்குனராக நீங்கள் வர்றதுக்கான ஆர்வங்கள்லாம் உங்கள் கண்ணில் தெரியுது. உங்கள்கிட்ட நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். இதுதான் வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் அதே மாதிரி வாங்கிடுவாங்க. சிம்பிள். இன்னொன்று, பெண்களும் இந்த துறைக்கு பெருசாக வர்றதும் இல்லை. நீங்கள் பாருங்களேன், ஆண்கள் அதிகபட்சமாக இந்த துறையில் எங்கிட்ட இருக்க தொடர்ச்சியாக எங்கிட்ட இருக்க பாடலாசிரியர் 200-300 பேர் இருப்போம். பெண் பாடலாசிரியர்களுக்கு அதிகபட்சம் 10 பேர் கூட இல்லை. ஜெண்டர் பயஸ்டான எனக்கும் தெரில. பெண்கள் ஏன் இதை ஆர்வமாக இங்கே வர்றதில்லைன்னு எனக்கும் தெரில. ரெண்டாவது, பாடலாசிரியர்களுக்கு போதுமான அங்கீகாரம் இல்லைன்ற இதையும் நான் சொல்லிக்கிறேன். அது எங்கள் மூலையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை அறியாமல் நீங்கள் பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, உங்கள் மனசை ரொம்ப தாளாட்டி கொண்டு வர்றதுக்கு பாடல் மட்டும்தாங்க சரியான ஊடகம். மற்ற ஊடகங்கள்லாம் உங்களோட கண்ணில் ஓட பேசலாம். பாட்டு மட்டும்தான் உங்கள் ஆன்மாவோட பேசுவோம். ஆன்மாவோட பேசுறதுன்னா ஒன்று தெய்வத்துக்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் பாட்டுக்கிட்ட தான் பேசுவோம். நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஒரு பாட்டு திடீர்னு எங்கள் வீட்டில் இல்லாமனாலும் பார்த்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் 7வதோ 8வதோ அந்த படம் வர்றப்ப நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு நம்ம பாலியத்தை கூட்டு போயிருது. பார்த்தீங்களா அந்த பாட்டு? இந்த பாட்டுக்கு இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்மளை இன்னும் பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பாட்டும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இந்த பொது சமூகம் திரைத்துறையும் பாடலாசிரியர்கள் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறது தான் என்னோட வேதனை. அதுக்கு வைரமுத்து மாதிரியான ஆட்கள், வாலி மாதிரியான ஆட்கள் தேவைன்றது. பாடலாசிரியர்கள் குடும்பம் இருக்குது, அவங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குது. மாறி வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கான தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் பெரும்பாலான ஆட்கள் அதை கன்சிடர் பண்ணுறதுனே எனக்கும் தெரியல. ப்ரொடியூசரும் கன்சிடர் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பாடலாசிரியர்கள் பண்ணணும், இந்த மியூசிக் டேரக்டர் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த ப்ரொடியூசர்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றாங்க. அட்வான்ஸும் ஒழுங்காக வர்றதில்லை. இந்த நிலை மாறணும்னு சொல்ல வரேன். நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் யூனியன் இருக்குது, பாடலாசிரியர்களுக்கு யூனியன் இல்லை. அது ஒரு பெரிய சிக்கலிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் நீங்கள் என்னதான் நீங்கள் ஓப்பனாக பேசினாலும் ஒரு படம் அதிகபட்சம் 1 வருஷம் நிற்குமாங்க ஒரு சினிமா. ஆனால் பாட்டு 1000 வருஷம் தாங்குங்க. தமிழ் சினிமா பாட்டு ஒருத்தவன் அவ்வளோ உயிரை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அவனை இந்த நம்ம சமூகம் பெருசாக கண்டுக்கலன்றது எனக்கு வேதனையாக தான் இருக்குது. நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்ம ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ ஏஐயோட டெவலப்மெண்ட் நாளைக்கு பாடலாசிரியர்கள் பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இப்போ நம்ம ஒரு வரி எழுதிட்டு அதை பாட்டா மாத்திரம் ஏஐ மாற்றி கொடுத்துடுது. அதே மாதிரி நாளைக்கு ஒரு மெட்டை கொடுத்துட்டு சூழலை சொல்லி நீ பாட்டா கொடு அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஏஐ நியூவாக கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்க டேட்டா வச்சு அதை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் இப்போ எல்லா படத்துக்கும் நம்ம புதுசாக கொடுக்கணும் அவசியம் இல்லைல்ல. ஸோ அது எப்படி இருக்கும்? அதுகளோட சாத பாதங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் இடையில கேட்டிருப்பீங்க, தூத்துக்குடி கொத்தனார் கூட ஏஐயோட கான்செப்ட் தான் பாருங்க. அது என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லைங்க. ஒன்று தூத்துக்குடி கொத்தனார்னு போது நீங்கள் அதோட மியூசிக்னு ஒரு இயல்பு இருக்குங்க. ஒன்று ஏகாரத்தில் போகணும். ஃபஸ்ட்டு ஏகாரத்தில் போனால் தான் ரெண்டாவதும் ஏகாரத்தில் வரணும். அப்படி இருந்தால் தான் ரொம்ப ஆக்சுவலாக டியூனுக்கு எழுதுறது வேற, மியூசிக்கு எழுதுறது வேற, அது மீட்டருக்கு எழுதுறது வேற. நான் ஒரு முறை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவரை ட்ரை பண்ணிக்கிறப்போ சொன்னார் அவர், எசையா நசையா நீ யாரடி அப்படின்னு இல்லை, மனசை திறந்து ஏன் போற நீ அப்படின்னு எழுதுங்க. அவர் திடீர்னு சவுண்டிங் இல்லைன்ட்டாரு. என்ன சவுண்டிங் இல்லைன்னு எனக்கு புரியல. இப்போ அவர் சொன்னார், எசையா நசையா அப்படின்னு சொல்கிறப்ப சவுண்டிங் ரொம்ப குறைவாக இருக்கு பாருங்க. அடியே கொடியேன்னு போருங்க, ரெண்டும் ஒரே மீட்ரு தான். ஆனால் அடியே கொடியே போகிறப்ப சவுண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. எசையா நசையான்றப்ப சவுண்டிங் கீழே இறங்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஒரு பாட்டுக்கு. நான் முத்துக்குமார் நான் சொன்ன மாதிரி கண் பேசும் வார்த்தைகள் படத்தில் அந்த புத்தகத்தில் அந்த தேசிங்கி ராஜா பாட்டு எழுத போனப்ப அவர் சொன்னாராம், நீங்கள் ரொம்ப இவ்வளோ ஸ்டைன் பண்ணி எழுத வேணாம், 5 தான் எஸ் தான். ஒன்று ஸ்டைல், சுச்சுவேஷன், சவுண்டிங், அப்புறம் 2 எஸ் அப்படி சம்திங் ஏதோ ஒன்று தெரியல, சிம்பிளிசிட்டி, ஸ்ட்ரக்சர், இந்த இதுன்னு சொன்னான்னு. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை எவ்வளோதான் ஏஐனாலும் எப்படி சொல்லுவோம், வள்ளுவர் சொல்லுவார், பொருட்பண்டீர் பொய்மை மயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தளியற்று. நீ பொருட்பண்டீர் கூட இருட்டறையில் போய் நீ சலாபம் வச்சனா அது பிணத்து கூட உறவாடுறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இதைத்தான் ஏஐ கூட நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம். இன்னொன்று, குச்சினி மாத்தாடுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, குண்டூர் காரத்துல இருந்து.
பயங்கர ஹிட்டு குச்சினி மத்தாடுன்னு ஒரு பாட்டு. அவரு மகேஷ் பாபு ஆமா. அந்த பாட்டை நானும் இப்போ வரைக்கும் தேடிட்டேங்க. அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். அந்த பாட்டு எழுதுனது யாருன்னே இப்போ வரைக்கும் சொல்லலை. ஐ திங்க் ஏஐன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஆபத்து. அப்படி ஒரு ஆபத்து, அதாவது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற சிந்தனை ரீதியான ஆபத்தை தாண்டி தொழில் ரீதியான ஆபத்துன்னு இதை சொல்ல வர்றேன் நான். சிம்பிள். இப்போ பாடல் எழுதி வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் சார். இப்போ நான் என்னுடைய ஒரு பாடல் மட்டும்தான் மியூசிக் போட்டு அப்படி ரெடி ஆகிருக்கு சார். வாய்ப்பு தேடி போகும்போதெல்லாம் நம்மள்ட்ட போர்ட்ஃபோலியோ ஒன்று கேட்குறாங்க சார். இதுவரை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் காமிங்க அப்படிங்கிறாங்க சார். அந்த ஒரு பாட்டை மட்டும் நான் காமிப்பேன், அவங்க எனக்கு வாய்ப்பு தருவாங்க சார். 2-3 ஸ்டூடியோவில் வந்து கேட்டாங்க. நான் எழுதியிருக்க மற்ற பாட்டையும் கொடுத்துட்டு தான் சார் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கால் வர்ற மாதிரி தெரில. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு மியூசிக் தெரியாது சார். இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு பாட்டோட டியூன் எடுத்து தத்தகரத்தை எடுத்து அந்த மாதிரி ஒரு டம்மி லிரிக்ஸை ரெடி பண்ணியோ இல்லை அந்த மியூசிக்கு நம்ம ஒரு பாட்டு எழுதியிருப்போம் சார். எனக்கு இப்போ பல்லவி சரணம்னா அந்த ஸ்ட்ரக்சராக தெரியாது சார். இப்போ எனக்கு வடிவமைப்பாக தெரியாது. ஆனால் என்னால் ஒரு கவிதையாவோ இல்லை பாடலாவோ எழுத தெரியும் சார். இப்போ நம்ம வந்து எழுதி பழகும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம மியூசிக் இல்லாமல் சார் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எப்படி ரெடி பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி அதை ரெடி பண்ணிக்கிட்டீங்க சார்? இப்போ நமக்கு இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ தேவை. நான் இப்போ மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய லிரிக்ஸை நான் எப்படி சார் எழுதணும்? இதில் 4-5 கேள்வி இருக்குது. இதில் என்ன வேற ஒம்பளுக்கு எழுத்து விட்டீங்க நீங்கள். ஸோ நான் பிரசிடென்சியில் படித்தவேனா உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தவன். டே ஸ்காலர் பசங்களாம் நம்ம கிளாஸில் இருப்பாங்க. எங்கள் காலேஜில் வந்து ரூட்டெல்லாம் வருங்க. அதாவது 6Dன்னு ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா திருவெற்றியூர்லேருந்து அண்ணா ஸ்கொயர் வர்ற பஸ்ஸு, அண்ணா ஸ்கொயர் நம்ம லைட் ஹவுஸ் வரைக்கும் வரும். அதில் வர்ற பசங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. 29ன்னு ஒரு ரூட் இருக்கும், 2Aன்னு ஒரு ரூட்டும். இதில் வர்றப்ப காலேஜ் பசங்க என்ன செய்வாங்களா, இவங்களாம் வெட்டு போட்டு இவங்களாம் ஒரு பாட்டு எடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும் கானான்றது வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் கேட்குற கானான்றது அது ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் இல்லை. அது ஒரு 5 வகையான கான் இருக்குது. அந்த ஆள் கானா, அட்டு கானா, மரண கானா, இந்த மாதிரியான கானா இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே ஏற்கனவே வந்த பாடல்களை வந்து மாடிஃபை பண்ணி அதே டியூனுக்கு வேற லிரிக்கை போட்டு பாடுறதுதான் கானா அடிப்படையிலேயே. அப்படி எங்க பசங்க பாடிட்டு வருவாங்க. பல்லு விழுந்த கிழவன் கூட பாட்டி மடியிலே, எங்க பிரசிடென்சி பசங்களுக்கு ஃபிகர்கள் மடியலே, அப்படி பாடுவானுங்க. அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். உண்மையிலே எனக்கு ஏற்கனவே நான் சின்ன வயசுல இருந்தே பாட்டு கேட்டிருந்தேன். ஆக்சுவலா நான் பெரியகுளம் இருந்தது ஒரு நகர பகுதி, கிராம பகுதி இல்லை. அது ஒரு சிக்கல். எனக்கு ஃபோக்கை பத்தி எதுவுமே தெரியாது. நான் சென்னைக்கு வந்து தான் ஃபோக்கை பத்தி ஓரளவுக்கு நான் படிச்சுக்கிட்டேன். நான் சென்னைக்கு வந்து போறதுதான் கானாவே நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு அவங்க வந்து பயங்கரமா, இன்னொன்று ஸ்கூல்ல சின்ன வயசுல இதெல்லாம் பயங்கரமா பண்ணி ஸ்கூல்ல பாருங்களேன். ஸ்கூல் டைம்லயே நான் படிச்சுக்கிட்டு இந்த தலைமுறைக்கு இருக்கா என்னன்னு தெரில. அந்த டைம்ல ஏதாவது பசங்க நம்மளா டியூனை போட்டு ஏதாவது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கு நம்மளா லிரிக் போட்டு வருவோம். இது எல்லாத்துக்குமான லிரிக். இன்னொன்று நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாத்ரூம்லையோ அல்லது குளிக்கிறப்பையோ நம்ம ஏதாவது ஒரு பாட்டு வரலப்ப நம்மளே லிரிக்ஸை போட்டு பத்திடுவோம் பார்த்தீங்கல்ல. அதுதான் அடிப்படையில் பயிற்சி. இதை நீங்கள் தொழில் ரீதியாக எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கடணும். சிம்பிள். அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற டியூனுக்கு வேற மொழியாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப இலக்கணம் தெரிஞ்சிருக்கணுன்ற இந்த அவசியமே இல்லை சார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. இப்போ வந்து நம்ம புத்தகங்களில் படிக்கிற கவிதைகளும் பாட்டில் வர லிரிக்ஸும் ஒன்றா இல்லை 2 வேற வேறையா? 2 வேற வேற தான். ஆனால் அப்படி வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு வைரமுத்து நினைச்சாரு. பின்னாடி வர்ற நிறைய பாடல்களில் அப்படி இல்லைன்னு வாலி ப்ரூவ் பண்ணாரு. யுகபாரதி அதை பண்ணி காட்டினாரு. கபிலன் அதை பண்ணி காட்டினாரு. பாட்டுக்கும் லிரிக்குக்கும் எந்த இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அதுக்கு நிறைய அதை சாத்தியமும் பண்ணாங்க. ஆனாலும் 2 வேற வேற தான். இன்னொன்று, கவிஞர்கள் வேற பாடலாசிரியர்கள் வேற. தெரியுங்கள்ல, இது வேற டிபார்ட்மெண்ட்டு, இது வேற டிபார்ட்மெண்ட்டு. யார் வேணாலும் பாட்டு எழுதலாம், எல்லாருனாலையும் கவிதைகள் எழுதிட முடியாது. பட் ஆனால் நம்ம கவிதைகளை வந்து பாடல்களாக மாற்ற முடியும் ஈஸியா அப்படின்னு வச்சுக்கலாமா? சத்தம் இல்லாத கனிமை கேட்டேன், அப்புறம் நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்கேன், இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கேன். கவிதைகளை அது வந்து இசைப்பாளர்களோட தனித்தன்மை. இப்போ நம்ம ஒரு டைரக்டர் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு படம் ஃபுல்லாக அந்த பாட்டு ரிப்பீட் ஆகுதுன்னா, இல்லை அந்த படம் வந்து ஒரு வாழ்வியல் ரிலேட்டடானா, இப்போ வந்து ஒரு பன்றி வேட்டையாடுற சுச்சுவேஷன் அப்படின்னா அதுதான் அவங்களோட வாழ்வியல்னா, இப்போ அது ரிலேட்டடாக நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க? அது ரிலேட்டடாக ஒரு பாட்டு எழுதணும்னா குறைஞ்சபட்சம் அந்த இயக்குநர்கள்ட்ட நான் கேட்கணும். இல்லைன்னா தமிழ் இலக்கியத்தில் அதை பற்றி என்னென்ன கவிதைகள் வந்திருக்கு, என்னென்ன கதைகள் வந்திருக்கு, அல்லது அதை பற்றி ஏதாவது ஆய்வுகள் வந்திருக்கான்னு முதல்ல அதை நம்ம போய் பார்க்கணும்.
இன்னொன்று, இது ஜென்ரலாக இருந்தாலும் அது எந்த நிலத்தில் நடக்குதுன்னு ஒன்று. இப்போ அது நீங்கள் குறிப்பிட்டு வர்ற அதே சம்பவம், அதே கதை வந்து தேனியில் நடந்தால் அதுக்கு ஒரு தனி ஸ்லாங் உண்டு, மதுரையில் நடந்தால் அதுக்கு ஒரு தனி ஸ்லாங் உண்டு, சிவகங்கையில் நடந்தால் அதுக்கு ஒரு தனி ஸ்லாங் உண்டு, திருவள்ளூரில் நடந்தால் அதுக்கு ஒரு தனி ஸ்லாங் உண்டு. நிலம் அது எல்லாத்தையும் மாற்றும். ஸோ இது எல்லாத்தையும் தான் ஒர்க் பண்ணணும். கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான நேரம் நமக்கு இருக்காது இல்லையா? ஃபோனை போட்டு எல்லா பற்றியும் கேட்க வேண்டியதான், சிம்பிள், வேறு வழி இல்லை, படிக்க வேண்டியதான். சார் இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு 4-5 சாங்ஸ் மினிமம் இருந்தது. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களோட அந்த ரசனையும் மாறிடுச்சு. ஃபுல்லாக அந்த க்ரைம் த்ரில்லர் போனதால் சாங்ஸ் கம்மியாக தான் வைக்கிறாங்க, ஒரு 2-3 சாங்ஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ அது இப்போ ஃப்யூச்சரில் உங்களோட ஒப்பீனியன் எப்படி சார்? ஒரு படம் மினிமம் எத்தனை சாங்ஸ் வச்சா மக்கள் வந்து ஒரு போர் அடிக்காமல் கொஞ்சம் ரசனையாக இருப்பாங்கன்னு உங்களோட? இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா லாக்டவுனுக்கு பின்னாடின்னு நீங்கள் சொன்னதுக்கு ஏன்னா, அது வரைக்கும் தேட்டர் தான் நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. லாக்டவுனுக்கு பின்னாடி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பெரிய அளவில் இருந்தனால அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம எழுதுகிறோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ மேட்ரு என்னென்னா, ஒரு படத்தில் இத்தனை தான் பாட்டு எழுதணும்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் அதை கிரியேட் பண்ணக்கூடிய டைரக்டருக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை பாடல்கள் ஓடிடியில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வேற சில ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் எங்களுக்கு இருக்கு. ஃபார் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ரொம்ப அதிகமாயிருச்சு, ஸ்பாட்டிஃபைல நிறைய பேர் போட்டிருக்காங்க, யூடியூப்ல நம்ம ஆட்கள் அப்படி போட்டுருக்காங்க. மார்க்கெட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் சினிமான்ற ஒரு பொது பிம்பம் உடஞ்சிட்டு வருதுன்றதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல்.